வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நாட்டோ, ஐரோப்பா, உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா இவங்க பஞ்சாயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், உக்ரைனுடைய பிரச்சனை அப்படின்றது அது உக்ரைனோட சண்டை கிடையாது. இது அமெரிக்காவால் தூண்டப்பட்ட சண்டை. ஐரோப்பா முழுக்க அதில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. புத்தின் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்காரு. இந்த முறை 2 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உக்ரைன் மேலே செஞ்சுட்டு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை மாஸ்கோவுக்கு வா பேசலான்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு, டிப்பிக்கல் புத்தினோட ஸ்டைலில். இப்போ ட்ரம்ப் இன்னொரு பெரிய ஆப்பை அடிச்சிருக்காப்புல ஐரோப்பிய யூனியனுக்கு. யூரோப் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது உலகப்போருக்கு பிறகு அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடியது நாட்டோ மூலியமாக. 3 விஷயங்கள் அதில். 1 ஆயுதங்கள், 2வது தொழில்நுட்பம், 3வது பணம். இது 3மே இவங்க இத்தனை வருட காலமாக வழங்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இப்போது இதை ரீவேம்ப் பண்ணணும், இதை சீர்திருத்தணும், மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டியை ஐரோப்பா தான் உறுதி செய்யணும், அவங்க பாதுகாப்பை. அமெரிக்கா உங்களுக்கு நிற்காது, நீங்கள் 5% ஜிடிபியில் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி 2% செலவு பண்ணிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி 5% பண்ணக்கூடிய ஒரு இதை நம்ம ட்ரம்ப் ஏற்கனவே புஷ் பண்ணி கொண்டு வந்தாப்புல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த யூரோப் செக்யூரிட்டி எய்டை ட்ரம்ப்பு கிட்டத்தட்ட நிறுத்த போகிறாரு அப்படின்ற செய்தி வருது. இதில் பால்டிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் இருக்குது. பால்டிக் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி அப்படின்றது 2018 பிறகு பைடன் வந்த பிறகு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா போன்ற நாடுகளுக்கு. இப்போ அந்த நிதியை கிட்டத்தட்ட நிறுத்துறதுக்கான முடிவை ட்ரம்ப் எடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வருது. இப்போது இந்த ரெடக்ஷன் அப்படின்றது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ணுவாங்களா இல்லை முழுவதும் நிறுத்துவாங்களான்னு தெரியாது. பட் கணிசமான அளவுக்கு நிறுத்த போகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐரோப்பா ஷுட் ஸ்டெப் அப் ஃபார் த டிஃபென்ஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு, நீங்கள் முன்னுக்கு வாங்க அப்படின்ட்டு. பிரச்சனை, ஐரோப்பாவில் இப்போ ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கான ஃபேக்ட்ரி கிடையாது. இப்போ தான் ஜெர்மனி ஒரு ஃபேக்ட்ரியை மீண்டும் துவக்கி ஆர்ட்லரி குண்டுகளை தயாரிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் குண்டுகளை தயாரிக்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆயுத ஃபேக்ட்ரிகள்லாம் நீங்கள் உடனடியாக கொண்டு வர முடியாது. ஐரோப்பாவில் பண்ணும்போது அது எக்ஸ்பென்சிவாகவும் போகும். இப்போ ட்ரம்ப் பண்ணுறது, இனி உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், உங்கள் செக்யூரிட்டி பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கிக்கிங்க, ஆயுதங்கள் வாங்கி நீங்கள் உக்ரைனுக்கு கொடுங்கன்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பைடன் இருக்கும்போது ஆயுதங்கள் வண்டியாக அமெரிக்காவிலேருந்து நேராக உக்ரைனில் போய் இறங்குச்சு. கிட்டத்தட்ட $160 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்கள். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, இந்த ஆயுதங்கள் ஐரோப்பிய யூனியன் வாங்கணும், வாங்கி அதை நீங்கள் இவருக்கு கொடுத்துக்குங்க, உக்ரைனுக்கு கொடுத்துக்குங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு யூஎஸ் லா மேக்கர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் ஒரு நடுங்கக்கூடிய அளவுக்கு இவங்க பதட்டப்படுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா ரஷ்யாவுக்கு உண்டான அந்த வல்லமை இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யா ஒரு கடுமையான தாக்குதலை உக்ரைன் மேலே பண்ணிவிட்டு ஜெலன்ஸ்கிக்கு மாஸ்கோவுக்கு வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. இது கிட்டத்தட்ட உங்களை தலையில் 4 தட்டி சரி வாப்பா வீட்டுக்கு சாப்பிட வாப்பான்னு கூப்பிட்ற மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் மூவை ரஷ்யா எடுக்குது. இந்த நேரத்தில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கான ஆயுதங்கள் கிடையாது, இவங்களுக்கான துருப்புகள் உள்ளே போனால் என்ன ஆகும்னு தெரியும். போலாண்டு பகுதிகளில் 1-2 ரஷ்யாவுடைய ட்ரோன்ஸ் விழுந்திருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃபோபியா அப்படின்றது ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ வெறுப்பாங்க ரஷ்யாவை. ஏன்னா அவங்களுடைய ஊடகங்கள் செய்தது, அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் செய்தது. பிரான்ஸ் அதிபருடைய மேக்ரோன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது, இது ரஷ்யா பண்ணது கிடையாது, நாட்டோ மெம்பர்ஷிப்பை உக்ரைன் கேட்டதுனால தான் ரஷ்யா அந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி இண்டோர் மீட்டிங்கில் சொல்கிறாரு. ஆனால் வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு அக்ரெசர்னு இவங்க அந்த நரேட்டிவ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் பால்டிக் நாடுகளுக்கான செக்யூரிட்டி எய்டை அமெரிக்கா நிறுத்தினாங்கன்னா, அப்போ புத்தினுக்கு இன்னும் கார்பெட் போட்டு அடுத்தடுத்து நீங்கள் தூக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இப்போ ஐரோப்பிய நாடுகள் அலறி போயிருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இதில் புத்தின்கிட்ட அந்த நெருக்கம் இருக்குது, நட்பெல்லாமே இருக்குது. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்தினாவே மாறணும்னு எதிர்பார்க்குறாரு. புத்தின் அளவுக்கான பவர், புத்தின் அளவுக்கான ஒரு சர்வாதிகாரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும்னு பார்க்குறாரு. புத்தின் அவருக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இங்கே அவருடைய நெகோசியேஷன்ஸ் எதுவுமே வேலை செய்யலை. அதே சமயம் உக்ரைனுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டியும் அமெரிக்கா கொடுக்க தயாராக கிடையாது.
அப்போது பென்டகன் இப்போ மீண்டும் மீண்டும் மிக்ஸ்டு சிக்னல்ஸு, நாங்கள் அமெரிக்க துருப்புகளை அனுப்ப மாட்டோம், உங்கள் பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்குங்க, நேட்டோ மெம்பர்ஷிப் நாங்கள் தரமாட்டோம், ஆனால் நேட்டோ மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 13 அந்த ஷரத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல மிக்ஸ்டு சிக்னல்ஸ் போயிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ரையாரிட்டியும் முழுதும் சைனா மேலே ஷிஃப்ட் ஆகலை. சைனாட்ட இப்போ மூக்கோட பட்டாங்க. பார்டர் செக்யூரிட்டி அப்படின்றது இவருடைய ட்ரம்ப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மெக்சிகோ இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னது லேபர் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிருச்சு, ஏன்னா இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் அங்கே வெளியேற்றிட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்ட்டு. அடுத்தது ஹோம்லேண்ட் டிஃபென்ஸு. இந்த முட்டாள்களுடைய நரேட்டிவ் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தன் ஒரு பயங்கரவாதி திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்க நியூக் இண்டியா கில் இஸ்ரேலிஸ்ன்னு சொல்லி துப்பாக்கியில் எழுதி வச்சுட்டு போய் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டவன், அவனை பற்றி தலையங்கம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டர். ஆனால் அமெரிக்காவுடைய பார்டருக்கு வெளியில் எவனாவது இந்த வேலையை பண்ணானா அவன் பயங்கரவாதி. இதுதான் இந்த முட்டாள்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது சர்வநாசமாக போய் கிடக்குது. அமெரிக்கா இந்தியாவை கிண்டல் பண்ணக்கூடியவங்க, நம்ம நாட்டுடைய காவல்துறையை கிண்டல் பண்ணக்கூடியவங்க அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு வழிப்பறி குற்றத்துக்கோ இல்லை உங்கள் மேலே தாக்கப்பட்ட குற்றத்துக்கோ எஃப்ஐஆர் எழுதுவாங்களான்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அடுத்தது சைனா மற்றும் இந்தோ பசிபிக் இவங்க ரேடார்லேயே கிடையாது. சைனாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்கி திணறி போய் நான் தான் ரவுடின்னு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒரு தூதர் பராக் இதுக்கு போகிறாப்புல லெபனானுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அது ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட போயிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் முதல்ல நீங்கள்லாம் மிருகங்கள் மாதிரி இருக்கீங்க, முதல்ல மனுஷங்களாக மாறுங்கடா, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி இது பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இவங்களுக்கு உலகம் முழுக்க எதிரியாக இருக்குது. இவன் வெள்ளைக்காரன், நான் வெள்ளைக்காரன், எனக்கு தாழ்ந்தவன்ற அந்த மனப்பான்மை. லெபனான் ஒரு சுதந்திர நாடு, அந்த நாட்டுக்கு நீ விருந்தாளியாக போகிற, அவங்க மதித்து கூப்பிடுறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நீ மனுஷனை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த வெள்ளைக்காரன் நம்ம டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஸ்போர்க்கையும் நைஃபையும் கொடுத்து நம்ம சாப்பிட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிகழ்வை 21ஆம் நூற்றாண்டில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ சைனாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுது, ஐரோப்பாவை விட்டு நம்ம வெளியில் விலகினாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி பேசஸ்லாம் கம்மி பண்ணி அமெரிக்காவுடைய இராணுவ பிரசன்ஸை கம்மி பண்ணால் மட்டும்தான் தங்கள் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க. இந்த தேர்தலில், வரக்கூடிய அமெரிக்க தேர்தலில் ஏதாவது ரிசல்ட் மாறுச்சு அப்படின்னா இந்த நாட்டில் என்ன கலவரம் நடக்குதுன்றதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஐரோப்பாவுக்கும் செக்யூரிட்டி எய்டு ஆயுதங்களை கொடுத்து, அதே மாதிரி வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு கொடுத்து, அதன் பிறகு ஆசியாவில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் போன்ற, ஜப்பான் போன்ற, வடகொரியா, தென்கொரியா போன்ற கூட்டணி நாடுகளுக்கு கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா நாளைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். இது பாசிபிள் கிடையாது, ஒரு இடத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்போது உக்ரைனோட நிலைமை என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ உக்ரைன் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளுடைய சப்போர்ட்டில் தான் இருந்தாகணும். ஹங்கேரி போன்ற பல நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்கலி மிலிட்ரிலி ஐரோப்பிய யூனியனை நம்பி தான் இப்போ இவங்க இருந்தாகணும். ஐரோப்பிய யூனியன் இன்றைக்கி ஒரு தலைவர் கூட கடந்த காலங்களில் இருந்த மாதிரியும் வலிமையான தலைவர்கள் யாருமே கிடையாது. அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளோ தூரம் இவங்களுக்கு உக்ரைனை சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அடுத்தது ஈஸ்டர்ன் யூரோப்போடைய நேட்டோ மெம்பர்ஸ் அப்படின்றது அவங்களுமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தங்களை தாக்கிடும் அப்படின்னு சொல்லி போலாந்து போன்ற இடங்கள், இது எல்லாமே ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள். உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு நமக்கு ஏற்படாதா அப்படின்னு இவங்க நினைக்கும் போது, நேட்டோ மெம்பர்ஷிப்பு இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி ரஷ்யா என்றைக்குமே அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. பட் இவங்க நேட்டோ மெம்பராக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, நேட்டோ மெம்பராக இருந்தாலுமே நாளைக்கு அமெரிக்கா வருமா இல்லையான்ட்டு. நேட்டோ ஒன்று தாக்குனா எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாடை தாக்கும்ன்றதா நேட்டோவுடைய வலிமை. இந்த எல்லா நாடுகளில் மிக முதன்மையான நாடு, இராணுவ சக்தி உள்ள நாடு அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா போய் தாக்காட்டி அங்கே நேட்டோவுடைய எதிரிகளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அமெரிக்கா வருமா நேட்டோக்குள்ள அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோடைய செனட் அப்ராப்ரியேஷன்ஸ் கமிட்டி அப்படின்றது $225 மில்லியன் பால்டிக் நாடுகளுக்கு பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணப்படலை. உக்ரைனுக்கு அந்த பணம் சேரலை, பால்டிக் நாடுகளுக்குமே அந்த பணம் சேரலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய அட்டாக் உக்ரைன் மேலே ரொம்ப கடுமையாக இருக்குது.
யுஎஸ்எய்டு அப்படின்றது கம்மியாக ரஷ்யா தன்னுடைய அடுத்தடுத்த இராணுவ தாக்குதல்களை இன்னும் கடுமையாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நைப்பர் நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய பகுதிகளும் ரஷ்யா கைவசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ரஷ்யாவுடைய லீடர்ஷிப் அப்படின்றது அவங்களோட மெயின் கன்சர்ன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ், அமெரிக்கன் ட்ரூப்ஸ் மற்றும் அமெரிக்கன் ஃப்ளாக், இது மூணும் நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வரக்கூடாது அப்படின்றது தான். இது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ், ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ். அந்த வகையில் அமெரிக்க டாலர் நின்று போயிடுச்சு, அமெரிக்க துருப்புகள் வரமாட்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அமெரிக்க கொடியும் அங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போது இருக்கிறதுலே பரிதாபமான நிலைமைகள் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா தான். 2022க்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் இந்த ரஷ்ய வெறுப்பு போன்ற இந்த ட்ராமாவெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இவங்க நேரடியாக ரஷ்யாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா ஐரோப்பிய யூனியன் இந்த மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் இன்றைக்கும் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க மாறலை. ஐரோப்பாவுடைய இன்டர்னல் பிரச்சனைகள் இப்போ அமெரிக்கா கையை வெட்டுட்டாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதமயமாக்கல் மீண்டும் அணு ஆயுதங்களை கையில் எடுக்கிறத தவிர அவங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. அந்த அளவுக்கு இராணுவ வலிமையும் இல்லை. அந்த மக்கள் எல்லாருமே ஒரு 3 தலைமுறையினராக எந்த ஒரு யுத்தத்தையும் சந்திக்கலை. யுத்தம் செய்கிறதுக்கான எந்த ஒரு வில் டு ஃபைட்டுமே அவங்க கிட்ட கிடையாது. கடந்த கால கேலப் சர்வேஸ்லையும் நம்ம பார்த்தோம். ஒரு கடும் சூழலுக்குள்ளே இப்போ ஐரோப்பிய யூனியன் போயிட்டுருக்குன்னா அதுக்கு அந்த நாடுகளுடைய தலைவர்கள் எடுத்த முடிவே தான் காரணம். உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.